வாங்குறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெளிவா மாட்டை செக் பண்றது, காம்பு செக் பண்றது, பல்லு பாக்குறது, சுழி பாக்குறது, எல்லாம் தரவா நம்மனால என்ன முடியுமோ A to Z எல்லாம் செக் பண்ணிடுவோம். அதே மீறி நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம இடத்துல கண்ணு மாடு இருந்தா கண்ணு மாடு இங்க தரவா செக் பண்ணிடுவோம். சென மாடை தான் 4 காம்பு நம்ம அடிச்சு காமிச்சிருவோம். டிரான்ஸ்போர்ட் முதற்கொண்டு அவங்களுக்கு கொண்டு போய் இறக்குற முதற்கொண்டு நம்ம கூட வந்து சரிங்க ஒரே மாதிரி இருக்குங்க நம்ம. இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணையில வந்து கஸ்டமர்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதானே? அவங்க பொருள் தெளிவா இருக்குங்கண்ணா. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 16 மாடு வந்ததுங்க. ஒரு 5 மாடு தான் நமக்கு மனசு திருப்தியா இருந்தது. அந்த 5 மாடுமே அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை வியாழக்கிழமை காலையிலே வந்து பாத்தீங்கன்னா மாடு திருப்தியா மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. இன்னையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? மாடு வரத்துல எப்படி இருக்கு அண்ணா? இன்னைக்கு மாடு வரத்து ஓரளவுக்கு வந்துருந்தாங்க. விலை நிலவரம் பரவாயில்லைங்கண்ணா. நல்ல மாட்டுக்கு நல்ல விலை எப்பயும் சொல்றது. கஸ்டமர் நீடுக்கு பொறுத்த மாதிரி நம்ம மாடு செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். வாரம் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தை ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கறவை மாடுகள் சென மாடுகள் கண்டிப்பா வருதுங்கண்ணா. நல்ல மாடு குவாலிட்டியான மாடு அவங்க கஸ்டமர் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மாடு பாக்குறோங்கண்ணா. 5 மாடு பாத்தீங்கன்னா முசிறி போறாங்க. நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 3 மாடு எடுத்து கொடுத்து சக்சஸ் பண்ணனால இப்போ அடுத்து 5 மாடு போயிருக்காங்க. 5 மாடுமே அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடு எந்த மாடு பிரீடு மாடு எடுத்து கொடுக்கலீங்க. அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் 20 லிட்டர் கெப்பாசிட்டில எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெகுலர் கஸ்டமர் தான். சரிங்க. நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய வருவாங்க. நான் இன்னைக்கு நேத்து வியாபாரம் பண்றது இல்லைங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெகுலரா ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாங்க. கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு HF ஆகட்டும் ஜெர்சி ஆகட்டும் எல்லா டைப்பான மாடு நம்ம ஈரோடு சந்தையில எல்லா டைப்பான மாடு எல்லா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு இங்க கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் வந்து கஸ்டமர் கூப்பிடலாங்கண்ணா. ஓகே அண்ணா கௌதம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா அதாவது ஒரு 5 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. அண்ணன் தான் கஸ்டமர். ஆமாங்கண்ணா. அண்ணா பேசலாமாண்ணா? பேசலாம்ண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா ஒரு 5 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. எல்லாமே கிராஸ் வெட்ல போயிருக்கீங்க. எந்த ஊருண்ணா? அண்ணா முசிறி. ஓகேங்க. அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துருக்கு. ஆமாண்ணா. சரிங்க. ஆனால் லாஸ்ட் டைமா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் எல்லாருமே நீங்க சேர்ந்து வந்துருந்தீங்க. ஆமாண்ணா. அப்போ எத்தனை மாடு எடுத்தீங்க? அப்போ 3 மாடு எடுத்தேண்ணா. அந்த மாடுல எப்படி இருக்குண்ணா? அருமையா இருக்குண்ணா. ஓகேங்க. இப்போ 5 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க அண்ணனை? அண்ணா ஏற்கனவே நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேண்ணா. ஓகே. ஒரு 2-3 மாசமா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னு. ஓகேங்க. வந்தேன்னா போன தடவை அருமையா மாடு எடுத்து கொடுத்தாங்க. அதே இதுல வந்து திரும்பி இப்பவும் இப்போ அந்த சக்சஸுக்காக தான் அடுத்த ஒரு 5 மாடு எடுத்துருக்கீங்க. சரிங்க. இப்போ இந்த 5 மாடு செலக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மடி செட்டோட நல்ல தெளிவா பார்த்து எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி அமைஞ்சுதுங்க இந்த மாடு? அமைஞ்சதை பத்தி சொல்லுங்க. நாங்க என்னன்னா அமைகிறோம் எல்லாமே அண்ணன் அமைச்சு கொடுக்குறாரு, நாங்க இது பண்ணிக்கிறோம். நம்ம கொண்டு போய் மெயின்டைன் பண்ணா போதும். அவ்வளவுதானா? அதாவது அண்ணனுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு அண்ணன் மட்டும் தெரியும். ஓ சரிங்க சூப்பர். அதாவது 5 மாடுமே வந்து ஒரு ஆவரேஜ் என்ன கறவை அண்ணன் கிட்ட கேட்டீங்க? அண்ணன் கேட்டது சொன்னது வந்துன்னா அண்ணா மாடு வந்து டெய்லி அதாவது காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 20 to 25 லிட்டர் கறப்போம். ஓகேங்க. நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து நல்லாவே கறப்போம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. இப்போ அந்த 3 மாடு சாட்டிஸ்ஃபை ஆனனால இப்போ அடுத்து ஒரு 5 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. அடுத்து இதை பார்த்துட்டு அடுத்து எப்போ வருவீங்க? திரும்பி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருவீங்க. சரிங்க. ஆனால் எல்லாமே சென மாடு தானே? இல்லைண்ணா, ஒரு மாடு கண்ணு மாடுனா. ஓகே. 4 மாடு சென மாடு எடுத்துட்டு போறதுனால என்ன பெனிஃபிட் வருதுன்னு உங்களுக்கு? பெனிஃபிட் என்னன்னா இருக்கு, அண்ணன் வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அவங்களோட ரெஃபரன்ஸ் அதான். ஆமா. ஓகேங்க. அது பண்றதுனால நீங்க அதை எடுத்துட்டு போய். ஆமாண்ணா. ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணா. அடுத்த சந்திக்கலாம். கண்டிப்பா. சொல்லுங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம குளித்தலை பக்கத்துல மேலப்பட்டின்ற ஊர்ல இருந்து வந்து. சரிங்கண்ணா. ரெண்டுமே வந்து ரொம்பவே டாப் குவாலிட்டியா செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. எப்படி மாடு கேட்டீங்க? ஆக்சுவலாக கண்ணு மாடு தான் கேட்டேனே. ஓகேங்க. பால் வந்து ஒரு 5 to 20 லிட்டருக்கு மேலே வர மாதிரி கேட்டேன். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துக்காப்புல ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஹை ஈல்டு தரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடுவீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுமே இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஆமாம். என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ண போறீங்க? எப்படி பண்ணணும்னா இதுக்கு மட்டுமே தீவனம்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள்லாம் இதுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்க. மக்காச்சோள மாவு ப்ளஸ் வந்து பீர் புட்டு அந்த மாதிரியான ஒரு தேவைகள் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பதான் அதுக்கான ஈல்டு வந்து சரியா வந்து. அதாவது ஒரு 15 இருந்து ஒரு 20 வரைக்குமே கேட்டிருக்கிறீங்க. இப்போ ரெண்டுமே கண்ணு மாடா தான் செலக்ஷன் பண்ணிருக்கு. ரெண்டுமே கண்ணு மாடு தான். ரெண்டுமே என்ன கண்ணு போட்டிருக்கீங்க? ஒன்று வந்து அது வந்து கடாரி கண்ணு போட்டிருக்கு. ஓகேங்க. இது வந்து கால கண்ணு போட்டிருக்கு. ஓகேங்க. அது நம்மளுக்கு வந்து கண்ணு வந்து வளர்ந்துருச்சுனாலும் ஒரு ப்ராஃபிட் தான் அடுத்த கட்டம். ப்ராஃபிட் தான். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறக்குறீங்க. இது எப்படி டாக்டர் சொசைட்டிக்கு ஊத்திடுவீங்களா இல்ல நம்மளே சென்டர் வச்சிருக்கோம். அது இல்லாம நம்ம கிட்ட வீட்ல ஒரு 7 மாடு இருக்கு. ஓகேங்க. அதோட சேர்ந்து இதுவும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நம்மளே பண்ண வச்சிருக்கோம். சரிங்க. இது HF வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வரும். சரிங்க. அது அண்ணன் கிட்ட தான். ஆமா. என்னென்னலாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க? அதாவது எப்படி மாடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிருப்பீங்களே.
இல்ல மெயினான விஷயம் என்னன்னா ஹச்எஃப் 2 இருக்கட்டும். சரிங்க. நம்ம கிட்ட ஹை ஈல்டுல கொஞ்சம் மாடு பால் கறக்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 2 வாங்கியிருக்காங்க. அது எப்படி அண்ணன் கௌதம் அண்ணனை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலா யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன் அவரோட வீடியோஸ். ஓகேங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ரேட்டும் சரிங்க. இதா இருந்ததுனால வந்து பார்த்தோம். ரேட்டு திருப்தியா இருந்துச்சு, சந்தையில வந்து எடுத்திருக்கீங்க, திருப்தி தான் இன்னைக்கு. ம். சரிங்க சார். ஏன்னா உங்களுக்கு மாடு இருக்குங்கையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அனுபவம் இருக்கும். இந்த மாடு வந்து இவ்வளவு கறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அனுபவம் இருக்கும். அதுபடி இது சாட்டிஸ்ஃபைனா? ஓகே தான், ஒன்றும் திருப்தி தான். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. சரி. ஆனால் அதாவது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உடுமலைப்பேட்டைங்கண்ணா. சரிங்க. அதாவது உடுமலைப்பேட்டைனாலே சுழி சுத்தமா கேட்பீங்க. ஆமாங்க. அதுவும் நீங்க ரெகுலர் கஸ்டமர் தான். மாடு உங்களுக்கு அண்ணன் வந்து எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவமா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமாங்க. ரெண்டுமே சென மாடா வாங்கியிருக்கீங்களா கண்ணு மாடா? கண்ணு மாடுங்கண்ணா ரெண்டுமே. சரிங்க. ரெண்டுமே பொட்டை கண்ணு போட்டுருக்கோம். ஆவரேஜா ரெண்டுமே பொட்டை கண்ணு. ஆமாங்கண்ணா. அது உங்களுக்கு லக்கு உண்டு நினைக்கிறேன். போன தடவையுமே அப்படி பொட்டை கண்ணா நீங்க வாங்கிட்டு போனீங்க. சுழி சுத்தமா பாத்துட்டீங்களா? சுழி சுத்தம். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? 10 சொல்லியிருக்காரு. 10. தலையீத்தொன்னு 2 நீத்தம். ஓ, தலையிச்சா நீத்து தான். தலை. சரிங்கண்ணா. கொம்பு டைப் தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. உங்க கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றீங்கண்ணே? நான் மெயின்டெனன்ஸ் டைமிங் கொடுத்தா அண்ணா சொல்ற கறவே வருதுங்கண்ணா. சரிங்க. நம்ம பண்ற பராமரிப்பு பொறுத்து தான் மாடு இருக்கு. நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா கரெக்டா அண்ணா சொல்ற. ஏன்னா நீங்க இது ஒரு 4ஆம் நேரம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் டைம் வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு 5ஆம் டைமுங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமே கிடைச்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் புதுசா மாடு வாங்குறவங்க என்ன பண்ணிட்டு வந்து மாடு வாங்கலாம்னு? ஷெட் இருக்கணும், தீவனம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுதான் இருக்கணும். சரிங்க. அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நம்ம வந்து நல்லபடியா வாங்கிக்கலாம். கண்டிப்பா. சரிங்க சரிங்க. அதாவது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டுமே திருப்தி தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. வணக்கம்ண்ணே. ஆனா ஒரு 3 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணே. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் மதுரைண்ணே. ஓகேங்க. மதுரை கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்கீங்கன்னு ஆமாண்ணே. மதுரை கிளைமேட்டுக்கு ஏற்ற அண்ணன்ட்ட கேட்டோம். சரிங்க. எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேண்ணா. ஆனா இந்த 3 மாடு வந்து ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் வேணும்னு சொல்லி கேட்டீங்க? அண்ணே ஆவரேஜா நான் கேட்டது வந்து ஒரு 15 to 16 கேட்டேன். ஓகே. அண்ணன் ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா தான் வரும்னாங்க. ஓகேங்க. நம்ம நீங்க கவனிக்கிற முறையில தான் இருக்குட்டாங்க. ஓகே. கொடுக்க சாப்பாட்டுல சரிங்க. நீங்க மாடை கவனிக்கிற முறையில தான் இருக்காங்க. மாடு நான் வாங்கி தான் கொடுக்க முடியும். அது நீங்க தான் கரெக்டா பராமரிக்கணும்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ நம்மளோட பராமரிப்பு எப்படி இருக்கும்னு? நம்மளோட மதுரை கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும். கண்டிப்பா. ஃபுல் வெயில் தான். 6 மாசம் நல்லா 6 மாசம் 8 மாசம் நல்லா வெயில் அடிக்கும். 4 மாசம் மழை பெய்யும். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாடு வாங்கி இருக்கிறோம். சரிங்க. அதாவது வெயிலுக்கும் தாங்கும், மழைக்கும் தாங்கணும். ஆமாண்ணே. 3மே சென மாடு தானே? ஆனா 2 கண்டு மாடு ஒரு சென மாடுண்ணே. ஓகேங்க. என்ன கண்டு போட்டுருக்குண்ணே? 2 பேர் வந்து காலங்கண்டு. ஓகே. ஒன்று வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு கண்டு போடுற மாதிரி இருக்கு. கண்டு போடுற மாதிரி இருக்கு. அதான் ஆவரேஜா கொண்டு போனோம்னா பால் வந்து கறந்துக்கலாம். ஆமாண்ணே. சரிங்க. இப்போ 4 காம்பு செக் பண்ணீங்களா? இல்லண்ணே, இந்த இனிமே கறந்து பார்க்கணும். சரிங்க சரிங்க. கறந்து மட்டும் கறந்து தான் ஏற்றிட்டு போறீங்க. ஆமா, ஏற்றி போகிறீங்க. சரிங்க. இப்போ அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் கௌதம் அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. கௌதம் அண்ணன் கிட்ட என்னெல்லாம் சொல்லி வாங்கணும்னு சொல்லி நினைச்சீங்க? ஆனால் கௌதம் அண்ணன் வீடியோ வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க. நான் ரொம்ப நாங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப பிடிச்ச அண்ணன் பேசுகிற முறை. ஓகேங்க. நான் அந்த மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து எல்லாத்தையுமே எப்படி அனுசரியாக பேசுகிறாரு, வரவங்களுக்கு எப்படி மாடு அவங்க விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்குறாரு, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் வீடியோவில். ஓகேங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபோன் அடித்தோம். நம்ம வந்து நேற்று நைட்டு ஃபோன் அடித்தோம். நீங்கள் வாங்கினே காலையில் வாங்கினே நம்ம மாடு பார்த்து எடுத்துக்கலானே. சரிங்க. அப்படி அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கீங்க அண்ணன். எங்கள் பட்ஜெட் நாங்கள் சொல்லிட்டோம். அண்ணன் எங்களோட பட்ஜெட் இவ்வளோ தான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் வாங்கி கொடுத்துட்டாப்ல. சரிங்க சரிங்க. இப்போ ரொம்ப திருப்தி தான். ஆமா, ரொம்ப திருப்தினே. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஆனால் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? நான் மணப்பாறையில இருந்து வந்திருக்கேன். சரிங்கண்ணே. ஒரு 2 மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமா. இது வெயில் மழைக்கெல்லாம் எப்படி தாங்கணும்? நம்ம ஃபார்ம் டைப் தானே, சரி. அதனால சரி ஃபார்ம் டைப்னு போறதுனால ஹெச்எப் எடுக்கலாம்னு எடுத்துட்டோம். ஓகேங்க. ஹெச்எஃப்ல. சரிங்க. இது மாதிரி என்ன மாதிரி கறவை வந்து வேணும்னு சொல்லி கேட்டீங்க? நான் 15ல இருந்து ஒரு 25 கறக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். 15 to 25 வரைக்குமே. சரிங்கண்ணா. என்ன மாதிரி எடுத்து கொடுத்துக்கு அப்புறம்? அண்ணன் நல்லபடியா எடுத்து கொடுத்துருக்காங்க. இது 15 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது 25 கறக்குன்னு சொல்லி. ஓகேங்க. உங்களுக்கு திருப்தி அமைஞ்சுதானே? திருப்தி அமைஞ்சது. ஓகேண்ணே. ஆனா இப்போ 2 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை தேடி வந்திருக்கீங்க. என்னென்னலாம் வேணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி வந்தீங்க அண்ணன் கிட்ட? கேட்ட இது மாதிரி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் சுழி எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேங்க. நம்மளுக்கு ஒன்லி கறவை தான். சரி, அதனால கறவை இது மாதிரி என்ன கேட்டா சரி வாங்க தம்பி எடுத்துக்கலாம். சரிங்க. கால் பண்ணி கேட்டா சரி வாங்க தம்பி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. சுழி தேவையில்லை. சுழி பார்க்கறது இல்லை. சுழி பார்க்கறது இல்லை. ஓகேங்க. இப்போ வந்து 2மே பார்த்து எடுத்துட்டீங்க. ஆவரேஜா வந்து பண்ணை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எத்தனை மாடு சேர்த்துருக்கீங்க? நம்மள்ட்ட 6 மாடு நிற்கிதுண்ணே. இதோட 8 மாடு. 8 மாடு. அடுத்து இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 மாடு எடுப்போங்க. அந்த பால்லாம் எங்க ஊத்துறேன்? சொசைட்டிக்கா இல்லை எப்படி? ஆமா, சொசைட்டி ஆவில தான் ஊத்திட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. நீங்க திருப்தி தானே? சந்தோஷம். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி, ஓகே. வணக்கண்ணே. வணக்கங்க. ஆனா ஒரு 2 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணே. 2மே செவலைக்கு போயிட்டீங்க. ஆமாண்ணே. இது கண்ணு மாடா எப்படிங்க? இல்ல, ஒன்னு கண்ணு மாடுனா ஒன்னு சென மாடுனே. சரிங்க. எப்படி அமைஞ்சுதுங்க? நம்ம அண்ணா செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கண்ணா, கௌதம் அண்ணா. ஓகேங்க. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட வந்து நீங்க கேட்டு வந்திருக்கீங்க, அவங்கள நம்பி வந்திருக்கீங்க. சந்தைக்கு டைரக்டா வந்துட்டீங்க. ஆமாண்ணே. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவை வரைக்கும் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. நான் அண்ணா ஒரு 15 கேட்டேண்ணே. ஓகே. 15 கூட தானே இருக்கு இது. ஓகே. உங்களோட அனுபவம் இருக்குண்ணே. சரிங்க.
அதாவது இப்போ 2 மாடு செலக்ஷன்ல இருக்கு. ஆமாண்ணே. இந்த செலக்ஷன் பண்ணி 2 மாடு எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா சுழியில பார்ப்பாங்க சில பேர் வந்து கொம்பு டைப் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா. நீங்க என்ன மாதிரிலாம்? நான் கொம்பு டைப் கேட்டேன்னா சுழி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க அண்ணன். ஓகே. நல்லா எனக்கு திருப்தி தானே. எந்த ஊர் போகுதுண்ணே? இது வந்து ஜெயங்கொண்டத்து பக்கத்தில் காட்டுமன்னார் கோயில்ண்ணே. காட்டுமன்னார் கோயில். ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. அங்க கொஞ்சம் கிளைமேட் இருக்கும், அதனால செவல போயிட்டீங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. எங்களுக்கு மேய்ச்சலுக்கும் இது நல்லா இருக்கும். ஓ மேய்ச்சல் போகும். நல்லா இருக்கும். வெயில் கொஞ்சம் வெயில் மலைக்கு நல்லா தாங்கும். ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல எப்படி அமைஞ்சதுங்க? இது நார்மல் பரவாயில்லண்ணே. எங்க ஊருக்கு இதுக்கு பரவாயில்லைங்க. ஓ சரிங்க. பட்ஜெட்லயே நல்லா இருக்குண்ணே. நல்லா. சரிங்க. பட்ஜெட்டுமே நல்லா இருக்கு, கறவையுமே நல்லா இருக்கு. ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. சரிங்க. அடுத்த ஒரு 4 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. இந்த 4 மாடோட குவாலிட்டியை சொல்லுங்க. அண்ணா 4 மாடு பாத்தீங்கன்னா HFல அமைஞ்சிருக்காங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பாக்குறது மாடு பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி நம்ம ஆல்ரெடி பாத்துறோம். ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா இதுவும் தலைச்சங்கடாரி தான், 4 பல்லு. இந்த 2 மாடும் பாத்தீங்கன்னா ஈத்து மாடுங்கண்ணா. ஓகேங்க. ரெண்டுமே 3ஆம் நீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு. ஓகே. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் பக்காவா கறக்கும். கேரண்டியா சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலரா தெரிஞ்ச ஏவரேட் எடுத்து கொடுத்த மாடு. ஒரு 4 மாடு சேர்ந்து ஒரு 80 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 4 மாடு. ஆமா, அது 2 தலைச்சங்கடாரினால கம்மியா சொல்லியிருக்கோம். இந்த 2 மாடு ஈத்து மாடுனால கொஞ்சம் எச்சு சொல்லியிருக்கோம். 4 மாடு சேர்ந்து ஒரு 80 லிட்டர் பக்காவா கறக்கும்னா வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சேர்ந்து ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். மாடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடு HF வேணா HF எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணா ஜெர்சி எடுத்துக்கலாம். எல்லா டைப்பான மாடு இங்க வருங்கண்ணா. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்க, நல்ல மாடு எடுக்கலாம். கான்டாக்ட் பண்ணி போன் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் மாடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்து வரணும்னு? அண்ணா நம்ம மாடு வாங்குற கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுப்போம். சரிங்க. வீட்டு யூஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுப்போம். சரிங்க. அவங்களுக்கு எப்படி நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். பட்ஜெட்டும் கேட்டுக்குவோம், கிளைமேட்டும் கேட்டுக்குவோம். அவங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாடை வந்து அதாவது கறவையா இருக்கட்டும், அத வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து A to Z எல்லாமே மொத்தமாவே நம்ம பண்ணி கொடுத்துறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கறவை வந்து அவங்க எப்படி செக் பண்ணி அனுப்பணும், கரெக்டா செக் பண்ணி அனுப்பி கண்டிப்பா 4 காம்பையும் செக் பண்ணி அனுப்பி கண்டிப்பா தெளிவா பார்த்து ஏத்தி விட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாண்ணா. கஸ்டமர் வர்றனால என்னென்ன சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் கிடைக்கும்? அண்ணா இப்ப கஸ்டமர் நம்மள நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைகளோ மாடு வாங்குறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெளிவா மாட்டை செக் பண்றது, காம்பு செக் பண்றது, பல்லு பாக்குறது, சுழி பாக்குறது எல்லாம் தரவா நம்மனால என்ன முடியுமோ A to Z எல்லாம் செக் பண்ணிடுவோம். அதே மீறி நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம இடத்துல கண்ணு மாடு இருந்தா கண்ணு மாடு இங்க தரவா செக் பண்ணிடுவோம். சென மாடை தான் 4 காம்பு நம்ம அடிச்சு காமிச்சிருவோம். டிரான்ஸ்போர்ட் முதற்கொண்டு அவங்களுக்கு கொண்டு போய் இறக்குற முதற்கொண்டு நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா நிறைய வெரைட்டிஸா மாடு பார்க்கலாம், எல்லா குவாலிட்டியான மாடு பார்க்கலாங்க. இப்போ நீங்க ஃபார்ம் போயிட்டீங்கன்னா HFனா HF மட்டும் தான் வச்சிருப்பாங்க, ஜெர்சினா ஜெர்சி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்மளது ஈரோடு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா டைப்பான மாடு வரும், எல்லா கஸ்டமரையும் சந்திக்கலாம். புது மாடுகள் வரும், புது கஸ்டமர் வருவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி செலக்ஷன் தேவைப்படுறவங்க நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த வாரம் நல்லபடியா பார்த்து எடுத்தாச்சு. கண்டிப்பா லோட் பண்ற டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றி.